வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து ரீசனிங் சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் நம்பர் சீரிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்பர் சீரிஸ் மாதிரியே தான் அதோட இன்னொரு பார்ட் தான் வந்து இந்த ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அப்படிங்கிறது. அதாவது எப்படி நம்பர்ஸில் 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸில் வந்து என்னென்னலாம் அந்த விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்கிறது, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கிறது, அடுத்து வர்ற எண்ணு, அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே ஆல்ஃபபெட்லேயும் கேட்பாங்க. ஏபிசிடியே எப்படியெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா, இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்பர்ல டைரக்ட்டா நம்பர் மட்டும் தான். அதுல வேற எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஆனா, ஆல்ஃபபெட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ஃபபெட்ல வந்து ஏவுக்கு 1, பிக்கு 2 அந்த மாதிரி நம்பராவும் கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணி கேட்கலாம். சரியா? அதான் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ். அதுல ஒரே நம்பர் மட்டும் தான் இருக்கு. ஆனா, ஆல்ஃபபெட்ல ஆல்ஃபபெட்டும் இருக்கு. அதுக்குள்ள நம்பரும் மறைஞ்சிருக்கு. அது 2யும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. இதுதான் வந்து இந்த நார்மல் நம்பர் சீரிஸ்க்கும், ஆல்ஃபா நியூமெரிக்கும் உள்ள வித்தியாசம். மத்தபடி அதுல என்னென்ன பேட்டர்ன்லாம் வருதோ, அதே பேட்டர்ன் எல்லாமே இதுலயும் வரும். ஆல்ரெடி ஒரு பார்ட் வந்து நான் போட்டாச்சு. அந்த இதுல வந்து பேசிக் சம்ஸ் ஒரு 10 சம்ஸ் சொல்லியிருப்பேன். எப்படியெல்லாம் வந்து ஆல்ஃபபெட்ல ஸ்கிப் பண்ணி கேட்பாங்க. இல்ல வந்து அது மோஸ்ட்லி அந்த இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, கோடிங், டிகோடிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு லெட்டர வந்து இந்த மாதிரி டிகோட் பண்ணியிருந்தா, நீங்க இத வந்து எப்படி பண்ணுவீங்க? அந்த மாதிரி இருக்கும். அந்த பார்ட் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்துட்டு இந்த 2வது பார்ட்டுக்கு வாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அடுத்தத வந்து கெஸ் பண்றதுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். சரி, இப்ப இந்த பார்ட் போலாம் நம்ம. இதுல பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2ல இதுலயும் ஒரு 10 சம் பார்க்க போறோம். ஆனா மொத்தம் 2டே மாடல் தான். ஃபர்ஸ்ட் ஒரு மாடலுக்கு ஒரு 5 சம் பார்க்க போறோம். அடுத்த மாடலுக்கு ஒரு 5 சம் பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் அனிமல் அப்படிங்கிற ஒரு நம்பர இந்த மாதிரி அனிமல் அப்படிங்கிற ஒரு லெட்டருக்கு இந்த மாதிரி கோடிங் குடுத்துருக்காங்க. அப்ப பேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அனிமல்ன்றதுக்கு இந்த நம்பர எப்படி கொண்டு வந்தாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த லாஜிக்க யூஸ் பண்ணி இந்த நம்பர் வந்திருக்கு? பாருங்க, அனிமல்ல மொத்தம் எத்தன லெட்டர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்கு. ஆனா வந்திருக்க லெட்டர் நம்பர்ஸ் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்திருக்கு. அப்ப இது என்ன லாஜிக் இப்ப அ ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் அப்டின்னா, இதுல 6 எழுத்து தான் இருக்கு. இதுல 9 இருக்கு. இப்போ அப்ப இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பாருங்க. ஃபர்ஸ்ட் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏவுக்கு வந்து 1. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் 1. ஓகே. அந்த மாதிரி லாஜிக் இதுல சூட் ஆகுது. அடுத்து 2வது எண். எண் எத்தனாவது நம்பர் அப்படின்றத பாருங்க. ஏன்னா, நம்ம அடுத்து 1 தான் குடுத்துருக்கு. எண்ணுக்கும் 1 குடுத்துருக்காங்களே! அப்ப அந்த லாஜிக் செட் ஆகலன்னு நீங்க போயிறக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒருவேள 2 நம்பர சேர்த்து குடுத்துருக்கலாம் எண்ணுக்கு. பாருங்க, ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14வது லெட்டர் என் வரும். அப்போ நெக்ஸ்ட் 2 இது வந்து எண்ணுக்கு குடுத்துருக்காங்க. அடுத்தது ஐ. ஐக்கு 9. அடுத்தது எம். எம்முக்கு 13. ஏ. அடுத்து ஏவுக்கு திரும்ப 1. எல்லுக்கு லாஸ்ட்ல 12. அப்போ இந்த ஒவ்வொரு லெட்டரையும் தான் வரிசையா எழுதியிருக்காங்க. 14, 12லாம் வந்ததுனால தான் 6 லெட்டருக்கு நம்மளுக்கு 9 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப லாஜிக் செட் ஆயிருச்சா? இப்ப இதுவே நம்ம என்ன பண்ணணும்? பேர்ட்ஸுக்கு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். BIRDS. இப்போ ஒவ்வொன்னுக்கும் இதுக்கு தான் நான் சொன்னேன். ஏன்னா என்ன லெட்டர், பின்னா என்னன்றத மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. இல்லன்னா கடகடன்னு ஏபிசிடி எழுதி மேல நம்பர போட்டுருங்க. அழகா எழுதணும்லாம் அவசியம் இல்ல. உங்களுக்கு புரியிற மாரி எழுதி வச்சுருங்க. ஒரு 10 செகண்ட் ஆகும் அவ்வளோதான். ஏன்னா மிஸ்டேக் பண்ணாம ஒரு தடவ மிஸ்டேக் பண்ணிட்டு திரும்ப திரும்ப லாஜிக்க யோசிக்கிறதுக்கு, நம்ம இந்த லெட்டர்ஸ் எழுதி நம்பர் போடுறதுக்கு ஒரு 10 செகண்ட் வேஸ்ட் ஆனா கூட பரவால்ல. அத பண்ணிட்டோம்னா ஆன்ஸர டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, பிக்கு வந்து லெட்டரு 2. அடுத்து ஐக்கு 9. அடுத்தது ஆர். ஆருக்கு வந்து 18. அடுத்து டிக்கு வந்து 4. எஸ்ஸுக்கு வந்து 19. அப்ப இங்க வர வேண்டிய எண் என்னது? 2, 9, 1, 8, 4, 1, 9 அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரியுதா?
இததான் சொன்னேன் நானு. நம்ம நம்பர் சீரிஸ்ல பார்க்கும்போது நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறதுனால, அத மட்டும் தான் திங்க் பண்ணுவோம் நம்ம. ஆனா ஆல்ஃபபெட்ல ஆல்ஃபா நியூமெரிக்ன்னு வரும்போது, நீங்க அத சம்டைம்ஸ் வந்து நம்பராவும் கன்வெர்ட் பண்ணி யோசிக்கணும். டைரக்ட்டா லெட்டராவும் குடுப்பாங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஃபார்மேட்ல தான் ஒரு 5 சம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். வந்து எப்படி ஒரு லெட்டர இன்னொரு லெட்டரா டீகோட் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்ல பார்த்தோம். இதுல இந்த மாரி ஒரு லெட்டர நம்பரா டீகோட் பண்றது எப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 இது வரைக்கும். இங்க பாருங்க. லயன் LION அப்படிங்கிறத 50ன்னு எழுதியிருக்காங்க. அப்ப டைகருக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ LION 4 லெட்டர். ஆனா வெறும் 2டே லெட்டர் தான் வந்திருக்கு. 50 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப இத பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஹோல் நம்பரா குடுத்துருக்காங்கனாலே, ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி இது வந்திருக்குன்றது நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியுது இல்லையா? அப்ப நம்ம இந்த லாஜிக்கவே யூஸ் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. எல்லோட வேல்யூ ஒவ்வொன்னோட வேல்யூவையும் போட்டு பார்க்கலாம். எல்லுக்கு 12 வரும். ஐக்கு 9 வரும். ஓவுக்கு 15. எண்ணுக்கு 14. இப்ப இத எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாமா? 5 4 9 9 9 18 18 2 20 0 மிச்சம் 2 இங்க வரும். 2 3 4 5 50 வந்துருச்சு. அப்ப லயன் அப்படிங்கிற ஆல்ஃபபெட்டோட நம்பர்ஸ் எல்லாம் போட்டு கூட்டி போட்டுருக்காங்க. அதனால தான் 50 வந்திருக்கு. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டைகர் அப்படிங்கிற வேர்ட்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் போட்டு நான் கூட்டி பார்த்தேன்னா, எனக்கு வர்ற ஆன்ஸர் தான் வந்து டோட்டல் நம்பர். டீக்கு என்ன வரும்? 20. ஐக்கு 9. ஜிக்கு 7. ஈக்கு 5. ஆருக்கு 18. இப்ப இது எல்லாத்தையும் நான் கூட்டினா எனக்கு என்ன வரும்? பாருங்க. 9 7ம் 16 21 21 8 29 மிச்சம் 2. இந்த 2 கூட 2 2 4 4 1 5. அப்போ ஆன்ஸர் என்னது? 59 அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். புரியுதா? குடுத்ததுல டைரக்ட்டா அதோட நம்பரே குடுத்துருந்தாங்க. அதனால அது பேசிக் சம்மு ஃபர்ஸ்ட் மாடலா குடுத்தேன். இந்த 2வது மாடல்ல அதே அந்த நம்பர்ஸ ஆட் பண்ணி குடுக்க சான்சஸ் இருக்கு. ஆட் பண்ணி ஒரு டோட்டல் நம்பரா குடுப்பாங்க. நம்ம வந்து அத கெஸ் பண்ணணும். இப்ப நீங்க சொல்லுவீங்க, பார்த்த உடனே நீங்க மேடம் நீங்க உங்களுக்கு லாஜிக் முதல்ல தெரிஞ்சதுனால அதே டைரக்ட்டா அந்த லாஜிக்கே யோசிச்சுட்டீங்க. நாங்க எப்படி யோசிக்கிறது அப்படின்னா, இது உங்களுக்கு பிராக்டிஸ் மூலமா தான் வரும். ஒரு இத பார்த்த உடனே, இது வந்து இப்ப இந்த இடத்துல 50ன்றதுக்கு பதிலா 5, 4, 3, 2 இப்படி ஏதாவது ஒரு 4 நம்பரா குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர், இதோட ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் உள்ள லாஜிக்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஏதோ ஒண்ணு லாஜிக். அந்த மாரி கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒண்ணு செட் ஆகலையா, அடுத்தது. யாராலயுமே ஃபர்ஸ்ட் டைம்லயே, ஃபர்ஸ்ட் லாஜிக்லயே ஆன்ஸர கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவுதான் ஜீனியஸா இருந்தாலும், அவங்களும் 2, 3 லாஜிக் வந்து யோசிச்சு தான் வருவாங்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக்க கடைசி வரைக்கும் ரொம்ப ஜீனியஸ் ஆனவங்க கண்டுபிடிக்காமயே வந்த கேஸ் எல்லாம் இருக்கு. அதனால மேத்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ, அதுக்கேத்தாப்புல நம்ம மைண்ட் வந்து டியூன் ஆயிரும். பார்த்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு கெஸ் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 3 சம். CAT அப்படிங்கிறத 4221 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து RAT அப்படிங்கிறத என்ன? கேட்டுக்கு இதுனா, ராட்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2ம் சேமா தான் இருக்கு. அப்ப மோஸ்ட்லி எனக்கு இந்த லாஸ்ட் 2 வார்த்தை வந்து சேமா தான் இருக்க சான்சஸ் இருக்கு. அந்த லாஜிக் படி ஆப்ஷன்ல வேற இருந்தாலும் கூட நம்ம சூஸ் பண்ணலாம். இல்ல நெறைய இதுல வந்து லாஸ்ட் 2 வந்து 2, 1ன்னு இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து எப்பயுமே லாஜிக் தெரிஞ்சா தான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர கண்டுபிடிக்க முடியும். அவங்களே அப்படிதான் குடுப்பாங்க ஆப்ஷன். நம்ம பார்த்து லாஸ்ட் நம்பர பார்த்தானே போடுற மாரி இருக்காது மோஸ்ட்லி. இப்போ இதுக்கு லாஜிக்க பார்ப்போம். இப்ப இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப நெருக்கி ஒவ்வொரு நம்பருக்கும் ஏதோ குடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு சி. சிக்கு இவங்க என்ன குடுத்துருக்காங்க? 4ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா, சியோட லெட்டர் ஆக்சுவலா என்னது? 3 தானே. ஏபிசி 3. 3 தான் வந்திருக்கணும். ஆனா, இவங்க 4 போட்டிருக்காங்கடா. 1 ஆட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. அப்ப அடுத்தத பார்க்கலாம். ஏ. ஏவுக்கு 1 தான் லெட்டர். இப்போ இது கூட அப்ப 1 நான் ஆட் பண்ணா எனக்கு 2 கிடைக்குதா? ஆமா கிடைக்குதே. அப்ப கரெக்ட்டா இருக்கு. பார்ப்போம். அப்ப இதே இத அடுத்ததுக்கும் யூஸ் பண்ணி பார்ப்போம்.
நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறல லாஜிக் என்னன்றத கண்டுபிடிச்சுட்டு, அதே லாஜிக் அடுத்ததுக்கும் செட் ஆகுதான்னு பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு கன்டின்யூ பண்ணவா வேணாமான்னு தெரிஞ்சிரும். 2வது இதுலயே அது செட் ஆகலன்னா, நீங்க வேற லாஜிக் யோசிக்கணும். இப்போ 3வது டி. டீயோட நம்பர் என்னது? 20. அப்போ 20 கூட 1 நான் கூட்டுனேன்டா 21. 4, 2, 2, 1 வந்துருச்சா? அப்போ இதில இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ராட்டுக்கு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்ப எனக்கு இதுல வந்து ஆல்ரெடி எப்பயும் போல தான். இதே லாஜிக்ன்னும் போது இதே நம்பர் தான் வரப்போது. டீக்கு 20 பிளஸ் 1 21. இப்ப 2, 2, 1ன்றது கன்ஃபார்ம். இங்க வந்து 2, 2, 1 வரப்போது. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஆன்ஸர் வந்துரும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர். ஆருக்கு என்னது? ஆர்னா 18. இப்ப பாருங்க தொடர்ந்து 3 நம்பர்லயுமே ஆருக்கு 18ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆர்னா 18ன்னு உங்க மனசுல பதிஞ்சிரும். இது மாதிரி தான் நெறைய சம் பிராக்டிஸ் பண்ணும்போது, ஒரு சில லெட்டர்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணாமவே இதுக்கு இந்த நம்பர் தான் அப்படின்றது உங்க மைண்ட்ல பதிஞ்சிரும். இப்ப என்ன பண்ணணும்? இது கூட 1 ஆட் பண்ணணும். 19ன்னு வரும். அப்ப என்ன ஆன்ஸரு? 19221 அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். புரியுதா? இது எந்த மாதிரி டீகோட் பண்ணியிருக்காங்கன்னு. அதே நம்பரா எழுதியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அத நம்பரெல்லாம் ஆட் பண்ணி எழுதணும். இப்ப அந்த நம்பர் கூட ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஏதோ ஒரு நம்பர ஆட் பண்ணி அந்த நம்பர் வருது. ஓகே. அடுத்தது 4த் சம் பார்க்கலாம். பாருங்க. மேன் எம்-ஏ-என் அப்படிங்கிறது 314ன்னு எழுதியிருக்காங்க. ஆர்-யூ-என் ரன்ன எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்ப நானு ஃபர்ஸ்ட்டு எம்முக்கும் 3க்கும் என்ன சம்மந்தம்னு நான் பார்க்குறேன். ஆக்சுவலா எம்மோட நம்பர் என்னது? எம்ன்றது 13. இதுக்கும் 3க்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே! அப்ப 13லேருந்து 10 கழிச்சிருக்காங்களா? கழிச்சு எனக்கு 3 வந்திருக்கா? சரி அடுத்த லாஜிக்ல அதே யோசிச்சு பார்ப்போம். ஏ ஏங்கிறது வந்து 1. ஏங்கிறது 1ன்னா, இந்த 1 கூட 10 நான் மைனஸ் பண்ண முடியுமா? பண்ணா எனக்கு -9ல வரும். அப்ப இந்த லாஜிக் தப்பா வருது. அப்ப நான் இத எடுக்கக்கூடாது. இப்போ எல்லா நம்பரையும் எழுதி பார்க்குறேன் அப்ப. எம்முனா 13. ஏவுக்கு 1. எண்ணுக்கு எல்லாத்தையும் ஒரு வேளை எழுதுனா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் இல்லையா? 14. இப்ப இதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு லாஜிக் டக்குன்னு தெரியும். என்ன வந்திருக்கு? 314. இந்த லாஸ்ட் நம்பர ஃபுல்லா இங்க குடுத்துருக்காங்க. புரியுதா? ஒவ்வொரு டிஜிட்லயும் எம் 13ன்னா செகண்ட் டிஜிட்ட மட்டும் எடுத்திருக்காங்க. 3 அப்படிங்கிறத. ஏ 1 தான் அதனால 1 எடுத்துக்கிட்டாங்க. எண்ணுங்கிறது 14 அதுல 4 மட்டும் எடுத்திருக்காங்க. அப்போ நான் ரன்னுக்கும் இதே மாரி கண்டுபிடிக்கிறேன். இப்ப நீங்க நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட் தானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ரன்னுக்கும் கண்டுபிடிங்க. அந்த ஆப்ஷனும் கீழ இருந்துச்சுன்னா கரெக்ட் தானே! ரன். இப்ப ரன்னுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த பாருங்க 6 திரும்ப வந்துருச்சு. 18 எனக்கு மனப்பாடம் ஆயிருச்சு. 2வது யூ வந்திருக்கு. யூவுக்கு வந்து 21. 3வது வந்து என்னு. எண்ணுக்கு வந்து 14. அப்போ இதுல இந்த செகண்ட் டிஜிட்ட மட்டும் எடுத்தா என்ன வரும்? 814 அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். புரியுதா? இந்த மாரி எந்த லாஜிக் வேணாலும் அவங்க எடுத்திருக்கலாம். அந்த லாஜிக் என்னங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம இந்த இதுக்கு வரணும். ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5த் சம் பாருங்க. இதுல 3 இது குடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. HAR ஹார்ட் அப்படிங்கிறதுக்கு 1357. SOFT சாஃப்ட் அப்படிங்கிறதுக்கு 2468. அப்ப ஷூட் அதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க இந்த மாதிரி குடுத்தா, ஃபர்ஸ்ட் இந்த குடுத்திருக்க 2 லெட்டர் இருக்கு இல்லையா? இந்த இதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் தான் அவங்க கொஸ்டினா கேட்டிருக்கிறதுல ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க. இப்போ ஹார்டுக்கு இது, சாஃப்ட்டுக்கு இது. அப்ப அ வேற ஏதாவது டேபிள், டேபிளுக்கு என்ன வரும்? அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த டி வார்த்தை இருக்கு, ஏ இருக்கு. பீன்ற வார்த்தை இந்த 2லயும் இல்ல. எல்லும் கிடையாது. ஈயும் கிடையாது. அப்போ இந்த 2 வார்த்தைக்குள்ள இருந்து நம்ம எடுக்க முடியாது. இது ஏதோ 3வது புதுசான வார்த்தை. ஏதோ லாஜிக்க தான் நீங்க அப்ப யோசிக்கணும். புரியுதா? இப்ப நானு டேபிள் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்கப்பா. ஆக்சுவலா நம்மளுக்கு குடுத்துருக்கிறது இந்த 2 தான்.
இதிலிருந்து தான் அடுத்த இந்த இத நான் கண்டுபிடிக்கணும் 3வது இத. இங்க ஷூட்டுன்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஒருவேளை டேபிள்ன்னு குடுத்திருந்தா, நீங்க என்ன செய்யணும்? டி இருக்கான்னு பாருங்க. இருக்கு. ஏ இருக்கான்னு பாருங்க. இருக்கு. பி இருக்கா? இல்ல. எல் இருக்கா? இல்ல. ஈயும் இல்ல. அப்ப இதுக்குள்ள இருந்து என்னால இந்த 3 வார்த்தையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னும்போது, இந்த இதுக்கும் இதுலயும் இந்த நீங்க என்ன பண்ணிறணும்னா, இந்த ஹச்சுக்கும் 1க்கும் என்ன சம்மந்தம்? ஏவுக்கும் 3க்கும் என்ன சம்மந்தம்? 6க்கும் 5க்கும் என்ன சம்மந்தம்னு லாஜிக்க நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா, இங்க வந்து அந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க. இந்த ஷூட்டுன்னு கேட்டிருக்காங்க. எஸ் இருக்கா? இருக்கு. ஓ இருக்கா? இருக்கு. ஹச் இருக்கா? இருக்கு. டி இருக்கு. எல்லாமே இந்த 2 வார்த்தைக்குள்ளேயே இருக்கு இல்லையா? அவங்க கேட்டிருக்கதும். அப்போ ஒண்ணுமே இல்ல. அவங்க அந்தந்த லெட்டருக்கு என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ, அதே நம்பர தூக்கி நீங்க இங்க போட்டுருங்க. எஸ் வேணுமா? இங்க எஸ்ஸுக்கு அவங்க என்ன குடுத்துருக்காங்க? 2. அடுத்து ஹச்சா? ஹச்சுக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க? 1. ஓ, ஓவுக்கு 4. ஆனா 2 தடவ 4 வரதுனால 4, 4ன்னு நான் போட்டுக்கிறேன். அடுத்து டி. டீக்கு இங்க என்ன இருக்கு? லாஸ்ட் லெட்டர் 8. அந்த 8 போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அவங்களே குடுத்துட்டாங்க. இதுக்குள்ள எந்த லாஜிக் வேணாலும் இருந்துட்டு போட்டும். இவங்க இப்ப ஹச்சுக்கு 1, ஏவுக்கு 3ன்னு போட்டதுக்கு எந்த லாஜிக் வேண்டாலும் இருக்கட்டும். அந்த லாஜிக்க நான் கண்டுபிடிச்சாலும், எனக்கு எஸ்ஸுக்கு 2, ஹச்சுக்கு 1 அப்படித்தானே வரப்போது. அப்படி இருக்கும்போது நான் டைரக்ட்டா இதுலருந்தே எடுத்து எழுதிரலாம் இல்லையா? அப்போ மோஸ்ட்லி நெறைய வாட்டி இந்த மாரி சிம்பிளா கேட்டுருக்காங்க. அவங்களே வந்து 2 வேர்ட்ல வந்து அதுக்குள்ள அடங்குற மாரி எல்லா வார்த்தையும் குடுத்துட்டு, அதுலருந்து அப்படியே பிரிச்சு மட்டும் நம்ம எழுதுற மாரி குடுப்பாங்க. இது ஒரு பேட்டர்ன். ஓகே. இந்த மாதிரி அ ஆல்ஃபபெட் குடுத்து நம்பரா டீகோட் பண்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் 5 மாடல்ல பார்த்தோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதிலேயே இந்த மாடல் தான் வருமா மேடம்னா, அப்படி இல்ல. இதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 மாடல் இருக்கு. எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்மளோட லாஜிக் நீங்க 1000 மாடல் பார்த்துட்டு போய் அவங்க 1001வது மாடல் கேட்டாலும் கேட்டது தான். நம்மளோட வேலை நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். அம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ஒரு காம்படிஷன் போறீங்க. குக்கிங் காம்படிஷன். ஆ எ என்ன மேடம் ஒரே குக்கிங்கா சொல்றீங்க அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சது தானே நான் சொல்ல முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குக்கிங் காம்படிஷன் போறீங்க. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, குக்கிங் காம்படிஷன் போகும்போது, நீங்க உலகத்துல இருக்க எல்லா டிஷ்ஷையும் கத்துக்கிட்டு போவீங்களா? கிடையாது. எனக்கு என்னன்னா, எனக்கு பேசிக் தெரிஞ்சுக்கணும். வெங்காயம்னா எப்படி வெட்டணும்? தக்காளினா எப்படி வெட்டணும்? தக்காளிய போட்டா புளிக்கும். வெங்காயம் போட்டா என்ன இருக்கும்? எத கூட்டுனா திக்னஸ் கூடும்? எத கூட்டுனா புளிப்பு கூடும்? எத கூட்டுனா இனிப்பு கூடும்? இது எல்லாம் எனக்கு பேசிக் தெரியணும். அதே மாதிரி இப்போ நான் போறேன். என்கிட்ட வந்து அம் பூசணிக்கா பாயாசம் வைங்கன்னு சொல்றாங்க. சரியா? இப்போ நான் பாயாசம் கத்துக்கிட்டு போயிருக்கணும். பூசணிக்காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு பூசணிக்காய் வீட்ல பொரியல் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும். பாயாசம் பண்ணியிருக்கோம். நார்மலா வந்து ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம் பண்ணுவோம். ஆனா குக்கிங்ல எனக்கு இதே தான் கேட்பாங்களா? அங்க போய் பூசணிக்காய் பாயாசம் வைங்கன்னு கேட்குறாங்க. அப்ப யாரால பண்ண முடியும்? நான் பூசணிக்காய் பாயாசம் ட்ரை பண்ணவே இல்லையே! அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? பூசணிக்காய் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். பூசணிக்காய தோலோட தூக்கி பாயாசத்துக்குள்ள கொட்ட முடியுமா? முடியாது. தோல சீவணும். அதே மாதிரி அத கட்டி கட்டியா போட முடியுமா? துருவணும். பாயாசம்னா அது கொஞ்சம் சாஃப்ட்டா வேகணும். நான் துருவணும். அதுக்கு அடுத்தபடியா பாயாசம்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்ப பால் வேணும். அதுல இவ்வளவு இனிப்பு இருக்கணும். இந்த பூசணிக்காய் வந்து அத பால்லயே வேகணும். அப்பதான் வந்து அதோட ஃப்ளேவர் இறங்கும். அப்போ எனக்கு பூசணிக்கான்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா தான் அத பயன்படுத்த தெரியும். அதுக்கேத்தாப்ல. நான் பாட்டுக்கு பூசணிக்காய் பாயாசம் செய்றேன்ட்டு பால வச்சு, நல்லா ஒரு கியூபா பூசணிய வெட்டி உள்ள போட்டு வேகலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது செட் ஆகுமா? அப்போ எனக்கு பூசணிக்காயோட தன்மையும் தெரிஞ்சிருக்கணும். பாயாசம்னா எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நான் 2யும் மெர்ஜ் பண்ணி அங்க ஒரு டிஷ்ஷ கொண்டு வர முடியும். புரியுதா? நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இத சொன்னேன். இதே மாதிரி தான் மேத்ஸ். ஈவன் இப்ப இலக்கணத்த கூட தமிழ்ல நியூ சிலபஸ பேஸ் பண்ணி இப்படிதான் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் எப்படி கேட்கிறேனோ, நாங்க எப்படி குடுக்குறோமோ, அதுக்கு ஏத்தாப்புல நீங்க கத்துக்கிட்டத அப்ளை பண்ணி எனக்கு ஆன்ஸர் குடுங்கன்னு கேட்குறாங்க. புரியுதா? அதனால நீங்க வந்து, "ஐயோ! இது தெரியலையே, அது தெரியலையே, நீங்க இத சொல்லலையே" அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. யாராலயும், எந்த யூடியூப் சேனலாலயும், இல்ல கோச்சிங் சென்டராலயும் எல்லா இதுலயும் இருக்கிற எல்லா மாடலையும் சொல்ல முடியாது. அது யுபிஎஸ்சியா இருந்தாலும். சரியா? அவங்க 1000 மாடல் உங்களுக்கு குடுத்தாலும், 1001வது மாடல் வரத்தான் செய்யும் எக்ஸாம்ல. நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும்.
எப்படி கேட்டாலும் நான் யோசிப்பேன். லாஜிக்க திங்க் பண்ணுவேன். ஒருவேளை நீங்க பிராக்டிஸ் பண்ணாத லாஜிக் வந்தா கூட, அங்க போய் அழகா எத்தனையோ பேர் லாஜிக்க கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அதனால நீங்க கான்ஃபிடென்ட்டா மட்டும் போங்க. எல்லாருமே எல்லா லாஜிக்கும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அதனால அவங்க போடுறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. உங்கள மாதிரியே தான் எல்லாரும் வருவாங்க. ஒரே மாதிரி இருக்கிற எல்லாரும் தான் அந்த காம்படிஷனுக்கு போறோம். அதனால தைரியமா போங்க. உங்கனால ஈஸியா வந்து கெஸ் பண்ண முடியும். பிராக்டிஸ் பண்றத தெளிவா பண்ணுங்க. அங்க போகும்போது, அங்க போய் நடக்கிறது நம்ம கை மீறி நடக்கிறது. அது நல்லதா தான் நடக்கும்ன்ற மைண்டோட போங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து மேத்ஸு டக்கு டக்கு டக்குன்னு போடுவீங்க நீங்க. மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும். சும்மாவா சொல்றாங்க? "பதறிய காரியம் சிதறி போகும்ன்னு" சொல்லி. சாதாரண ஒரு விஷயத்துல அவசரத்துல அண்டாவுல கைய விட்டாலும் உள்ள போகாதுன்னு சொல்லுவாங்க. அண்டாவிலே கை போகலன்னும்போது, நீங்க எக்ஸாம் ஹால்ல பதட்டப்பட்டா என்ன ஆகும்? நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்டும் அங்க முக்கியம். அங்க போய் நான் டென்ஷன் ஆனேன், மறந்துட்டேன், பதட்டமாயிட்டேன் அப்டின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு தான் முன்னாடியே நெறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றது. சரி, ஓகே. இப்போ இந்த 5 மாடல் வரைக்கும் இந்த 5 சம் வரைக்கும் ஒரு மாடல் பார்த்துட்டோமா? இப்ப நான் பார்க்க போற 6வது சம்ல இருந்து இன்னொரு மாடல். இது என்ன அப்டின்னா, ஒரு பேட்டர்ன் குடுத்துருவாங்க. அதுல பொருத்தமற்றது எதுன்னு கேட்பாங்க. இந்த 4 இதுல ஏதோ ஒண்ணு லாஜிக் செட் ஆகாம தப்பா குடுத்துருப்பாங்க. ஓகே. ஆட் ஒன் அவுட் அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். அந்த மாதிரி இதுல எது பொருந்தாதது அப்டின்னு கேட்பாங்க. அத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இது எப்படி மேடம் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே பேசிக் கான்செப்ட் தான். அந்த நம்பர்களுக்குள்ள இருக்கிற லாஜிக்க நீங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஹச் பாருங்க 3 3ஆ குடுத்துருக்காங்க. குரூப் பண்ணி குடுத்துருக்காங்க. HGF1 XWV1 அப்படி குடுத்துருக்காங்க. சரி. இப்போ HGF இத நம்ம சொல்லி பார்க்கும்போது ஏதோ வரிசையா வர மாரி தோணுது இல்லையா? அப்ப சொல்லி பாருங்க. ABCDEFGH. EFGH ரிவர்ஸ்ல வருதே. அப்ப இத அப்படியே திருப்பி போட்டா EFGH வரிசையா ஆர்டரா வந்துருச்சா? சரி இத அப்படியே திருப்பி போட்டுருக்கேன். அடுத்தது அப்ப அடுத்ததையும் அதுமாரி பண்ணி பார்க்கலாம். பாருங்க. இத நான் திருப்பி போட்டா என்ன வரும்? UVWX வரிசையா வந்துருச்சு. ரிவர்ஸ்ல இருக்கு. நான் அத திருப்பி போட்டேனே எனக்கு வரிசையா வந்துருச்சு. OPQ இத நான் திருப்பி போட்டேன்னா QPO ஆனா ஆல்ஃபாபெட் சொல்லி பாருங்க. MNOPQன்னு தான் வரும். OPQ இதுதான் சரியான ஆர்டர்ல இருக்கு. இத நான் திருப்பி போட்டேன்னா, இது உல்டாவா மாறிருது. ஆக்சுவலா மத்தது எல்லாமே குடுக்கும்போது உல்டாவா குடுத்துருக்காங்க. நம்ம அத திருப்பி சரியான ஆர்டர் கொண்டு வரோம். ஆனா இது குடுக்கும்போதே சரியான ஆர்டர்ல குடுத்துட்டாங்க. நம்ம திருப்பும்போது அது மாறிருது. தப்பானதா மாறுது. அப்ப இதுதான் வந்து குரூப்ல டூப்பு. அது இது எதுன்னு விஜய் டிவில பார்ப்போம் இல்லையா? குரூப்ல டூப்பு. அது மாதிரி இதுதான் வந்து தப்பான ஆர்டர்ல இருக்கு. சரி லாஸ்ட் ஒன்னையும் செக் பண்ணிருவோம். கரெக்ட்டா இருக்கான்னு அப்ப. NML ABCDEFGHIJKLNML கரெக்ட் தான். அப்ப LMNன்னு வந்துரும். திருப்பி போட்டோனே. கரெக்ட்டா வந்துருச்சு இல்லையா? அப்போ இது எல்லாமே திருப்பி போட்ட உடனே ஆன்ஸர் கரெக்ட்டா வந்துருச்சு. ஆர்டர் வைஸா. இது மட்டும் தான் வரல. அப்ப இதுதான் ஆட் ஒன். பொருத்தமற்றது. புரியுதா? இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் குடுத்துருவாங்க. இல்ல தனித்தனி லெட்டர்ஸ் கூட குடுப்பாங்க. அதுல ஒரு லெட்டர் மட்டும், இல்ல ஒரு குரூப் மட்டும் லாஜிக் செட் ஆகாம இருக்கும். மீத 3ல இருக்கிற லாஜிக்கும் அந்த லாஜிக் செட் ஆகாம இருக்கும். அத நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இதே மாடல்ல தான் இன்னொரு 4 சம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க 7த் சம். AIPVAE என்னும் வரிசையில் அடுத்து வரும் எழுத்து என்ன? இப்ப இதுல நம்மளுக்கு வந்து பொருந்தாததுன்னு கேட்காம, இதுக்கு அடுத்து வர்ற எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வர்றது. சரியா? இப்ப இத எப்படி பண்ணலாம்? சாரி பொருத்தமில்லாத நம்பர்ஸா வந்து சொல்ற மாதிரி இதுல எல்லா சம்மும் எடுத்திருந்தேன். பட் இந்த ஒரு சம் மட்டும் மாறி வந்திருக்கு. சரி பரவால்ல. இதுவும் ஒரு டைப் தான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க ABCDEF இப்போ நம்ம ABCD எழுதிக்கலாம். ஏன்னா நெறைய இருக்கு. ABCDEFGHIJKLM NOPQRSTUVWXYZ புரியுதா? எழுதிட்டோம். இப்ப ஏவுல இருந்து ஐ ஓகேவா? எத்தனாவது லெட்டரு?
1, 2, 3, 4, 5, 6, 7 8வது லெட்டர். 8த் லெட்டர். அடுத்தது ஐயில இருந்து பி. பி எங்க இருக்கு? இங்க இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 7வது லெட்டர். 7வது லெட்டரா எழுதியிருக்காங்க. அடுத்து பில இருந்து வி. பில இருந்து வி எங்க இருக்கு? 1, 2, 3, 4 5வது பில இருந்து வி கரெக்ட்டா? 1 சாரி இங்க யூ இது. சரி. இதுதான் வி. அப்ப 1, 2, 3, 4, 5, 6 6வது லெட்டர். அப்போ இந்த மாதிரி 3வது, 6வதுன்னு குறைஞ்சுகிட்டே வந்திருக்கு. அதாவது பாருங்க என்னன்னு எழுதுறேன். இங்க இருந்து இங்க 8வது லெட்டரா வந்திருக்கு. அடுத்து 7வது லெட்டரா. அடுத்து இதுலருந்து 6வது லெட்டர். இதுலருந்து 5வது லெட்டர். இதுலருந்து 4வது லெட்டர். அப்ப இதுலருந்து அடுத்து என்ன வரணும்? 3வது லெட்டர் என்னவோ அது வரணும். அப்போ ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச். ஈல இருந்து எஃப் இது. எஃப், ஜி, ஹெச். ஈல இருந்து 3வது லெட்டர் என்ன? 1, 2, 3. 3rd லெட்டர் வந்து ஹச். அப்ப ஆன்சர் ஹைச் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? அடுத்தடுத்த லெட்டருக்கான லாஜிக் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இந்த ஒரு சம் மட்டும் கொஞ்சம் வேற பேட்டர்ன் உள்ள வந்துருச்சு. நீங்க இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வர எல்லாமே பொருத்தமற்றது தான். பாருங்க. பின்வருவனவற்றுள் பொருத்தமற்ற குழுவை தேர்ந்தெடு. இதே மாதிரி தான் குரூப்பா குடுத்துருக்காங்க. ஓகேஎம், ஹெச்டிஎஃப், ஜேஇவி, பிஎல்என் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுல ஒரு குரூப் மட்டும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. அத கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இப்ப இது என்ன இருக்கு? பாருங்க ஃபைண்ட் த ஆட் ஒன். இப்ப ஒவ்வொன்னுக்கும் உள்ள லாஜிக்க கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிக்கிறோமா? ஓகே நான் எழுதிக்கிட்டேன். இப்போ இதுல இந்த குடுத்துருக்க நம்பர்ஸ்குள்ள என்ன லாஜிக் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓ, ஓல இருந்து கேவுக்கு போயிருக்காங்க. கேவ்ல இருந்து திரும்ப எம்முக்கு வந்திருக்காங்க. சரி. இங்க இருந்து 3 லெட்டர் முன்னாடி போய் திரும்ப ஒரு லெட்டர் விட்டு பின்னாடி வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹச். ஹச்ல இருந்து டிக்கு போயிருக்காங்க. திரும்ப அங்க இருந்து ஒரு லெட்டர் விட்டு எஃப்க்கு வந்திருக்காங்க. ஓகே. இதுவும் இதே பேட்டர்ன்ல இருக்கு. அடுத்தது பாருங்க. லாஸ்ட் ஒன் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். பி. பில இருந்து எல்லுக்கு போயிருக்காங்க. திரும்ப எண்ணுக்கு வந்திருக்காங்க. இதுவும் அதே பேட்டர்ன்ல வந்திருக்கா? வந்துருச்சு. இப்போ இந்த 3வது இத செக் பண்றேன். ஜேஇவி. ஜேயில இருந்து ஈக்கு போயி, ஈல இருந்து விக்கு வந்திருக்காங்க. ஏதாவது இதுல லாஜிக் இருக்கா? எங்கெங்கேயோ போயிருக்கு. அப்போ இந்த லாஜிக் தான் தப்பானது. அப்ப இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எழுதிக்கிட்டு அந்த நம்பர் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th சம். பொருந்தாததை கண்டுபிடி. பாருங்க ஏஏ, பிபி, டிபி, டிபி. இப்போ இதுல நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஏஏ, பிபி, டிபி, டிபி. இப்போ இதோட வேல்யூ எல்லாம் எழுதுவோம். இது 1, இது 1. இது 2, இது 2. இது என்ன வரும்? டிக்கு வந்து 4. பிக்கு 2 தான் வரும். டிக்கு திரும்ப 4. பிக்கு வந்து 16. சரி ஓகே. இப்ப நம்பர வச்சும் யோசிச்சு பார்ப்போம். இங்க ஏஏ, பிபின்னு வந்திருந்தா அங்க சிசி, டிடின்னு வந்திருக்கணும். அதுவும் இல்ல. இப்ப லாஸ்ட் லெட்டர்ல டிடின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் 3வது தான் தப்புன்னு போட்டிருப்பேன். ஏன்னா ஏஏ வந்திருக்கு, பிபி வந்திருக்கு, கடைசியில டிடி வந்திருக்கு, 3 தான் வரலன்னு. ஆனா லாஸ்ட் இதுலயும் டிபின்னு வந்திருக்கு. அப்ப வேற ஏதோ ரீசன் இருக்கு. இப்ப 1, 1. அப்ப 1, 1. 1க்கு 1 வந்திருக்கு. 2க்கு 2 வந்திருக்கு. அப்ப இத என்ன பண்ண முடியும்? 1 பிளஸ் 0, 1. 2 பிளஸ் 0வா? இல்ல. அப்படியும் வராது. லாஜிக்கு செட் ஆகல. அப்ப வேற என்ன யோசிக்கலாம்? நீங்க இத நல்லா உத்து பாருங்க. இந்த நம்பர்ஸ்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத. பாருங்க. 1, 1. ஓகேவா? 2, 2. 4, 2. 4, 16. இப்போ
இதுல நீங்க ஒவ்வொரு வேல்யூவையும் எடுத்து பாருங்க. இந்த 4ஓட ஸ்கொயர் தான் 16. இந்த 2ஓட ஸ்கொயர் தான் 4. அதேமாரி 1ஓட ஸ்கொயர் தான் 1 வரும். அப்போ இந்த இதுல தான் ஏதாவது ஒரு இதுக்கு மேல 4ன்னு வந்திருக்கணும். 2ஓட ஸ்கொயர் 4ன்னு வந்திருக்கணும். ஆனா அப்படி வரல. இது 2மே ஏதோ ஒண்ணு ஸ்கொயர் வேல்யூவா இருக்கணும் இல்லையா? இன்னொன்னோட ஸ்கொயர் வேல்யூவா? அப்படி வரல. அப்ப இதுதான் வந்து ஆன்ஸர். ஆட் ஒன். புரியுதா? எல்லாமே அதோட ஸ்கொயர் வேல்யூஸா இருக்கு. 2யும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இது ஸ்கொயர், இதுக்கு இது ஸ்கொயர் அப்படி இருக்கு. இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்குன்றதெல்லாம் இல்ல. ஏதோ ஒண்ணு. ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து பேரா இருக்கு. ஆனா, இந்த ஒரு இதுக்கு மட்டும் அப்படி இல்ல. அப்போ ஆன்ஸர் வந்து என்ன? பிபி அப்படிங்கிறது தான் தவறான ஒண்ணு. புரியுதா? பார்க்கும்போது ரொம்ப என்னடா! என்னமோ மாதிரி இருக்கேன்னு தோணியிருக்கும் உங்களுக்கு. இப்ப ஆன்ஸர் சொன்ன பிறகு, ஓ! இவ்வளோதானா சிம்பிள் அப்படின்னு தோணும். நெக்ஸ்ட் பாருங்க. பொருந்தாத ஒன்றை கண்டறி. லாஸ்ட் சம். A2 நெக்ஸ்ட் இருக்குது IE 1 கிடையாது. I90 நெக்ஸ்ட் O இது வந்து O பாருங்க இது I கேப்ஸ்ல அப்படி தெரியுது. இது O O275 D20 D220 தான் D20 இப்போ இது என்ன எப்படி இது வந்திருக்கு? Aவுக்கு வந்து வேல்யூ 1 அப்போ 1 கூட 1 கூட்டி 2 வந்துருச்சா? சரி. அப்போ ஐயோட வேல்யூ என்னது? ஐயோட வேல்யூ 9. 9 கூட எத கூட்டுனா இங்க 90 வந்திருக்கே. அப்ப 9 கூட நான் 10 பெருக்குனா தான் எனக்கு 90 கிடைக்குது. அப்ப இங்க கூட்டியிருக்கோம், இங்க பெருக்கியிருக்கோம். அப்புறம் எப்படி லாஜிக் செட் ஆகும்? இப்ப 1 இன்டு 10ன்னு போடணுமா இங்கேயும்? அப்ப எனக்கு 10 வந்திருக்கணுமே. அப்ப இந்த லாஜிக் செட் ஆகல. சரியா? அப்ப வேற என்னவா இருக்கும்? A அப்படிங்கிறது 1 + 1 2. சரி. அடுத்ததுல நம்ம லாஜிக்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஐயோட ஆன்ஸர் என்னது? 9. நீங்க 9 ஸ்கொயர் பண்ணுங்க. 81ன்னு கிடைக்குமா? 81 பிளஸ் அது கூட எத கூட்டினா எனக்கு 90 கிடைக்கும்? 9 கூட்டினா 90 கிடைக்கும். அப்ப அந்த வேல்யூவ ஸ்கொயர் பண்ணி அதே நம்பரால கூட்டியிருக்காங்க. அப்ப நானு 1 ஸ்கொயர் பண்ணி அதே நம்பரால கூட்டினாலும் எனக்கு 2 தானே கிடைக்கும். 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 1 2. அப்ப இதுக்கும் அந்த லாஜிக் செட் ஆயிருச்சு. அப்ப அடுத்ததுக்கும் நான் செக் பண்றேன். ஓவ வந்து நானு ஸ்கொயர் பண்ணனா என்ன ஆகும்? ஓவுக்கு 4 ஸ்கொயரா? 4 இல்ல. ஓ வந்து என்ன வரும்? ஓவோட வேல்யூ வந்து 16. 15 சாரி. ஓவோட வேல்யூ வந்து 15. அப்ப 15 ஸ்கொயர் பண்ணணும். பிளஸ் 15 ஆட் பண்ணணும். 15 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 225 கிடைக்கும். இது கூட 15 நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 240 அப்படின்னு கிடைக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? 275 இருக்கு. தப்பா இருக்கே. அதுக்காக லாஜிக் தப்பான்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு திரும்ப போயிடக்கூடாது. போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வேற லாஜிக் நான் யோசிச்சேன் அப்படின்னக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த லாஜிக் ஏதாவது 3க்கு தான் செட் ஆகணும். மீதி இன்னொன்னுக்கு தப்பா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் பொருந்தாத ஒன்று. இப்ப லாஸ்ட் இதுக்கும் செக் பண்ணிட்டு நம்ம போலாம். டிக்கு எத்தனாவது லெட்டரு? 4வது லெட்டர். 4 ஸ்கொயர் பண்ணி 4 கூட்டணும். 4 16 பிளஸ் 4 20 எனக்கு கிடைச்சிருச்சு. D20. அப்போ இதுதான் தப்பா வந்திருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். இங்க என்ன வரணும்? 240ன்னு வந்திருக்கணும். 275ன்னு வந்துருச்சு. அதனால இதுதான் பொருந்தாத ஒன்று. ஆட் ஒன் அவுட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 டைப் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 மாடல்லையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இது வந்து வந்துட்டே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மாடல்ல வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னமும் நான் இந்த ஆல்ஃபா நியூமெரிக்ல வந்து இன்னும் ஒரு பார்ட்டோ இல்ல 2 பார்ட்டோ நான் போடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் நம்ம போலாம். அதுவரையும் கன்டினியூஸா வந்து நீங்க மேக்ஸ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். கால் ஃபார் வந்து இன்னும் கிட்டத்தட்ட 1 மாசத்துல வரப்போகுது. அதனால கன்டினியூஸா படிங்க. ஸ்டடி பிளான் கேட்டீங்க குடுத்துட்டேன். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து 100 டேஸ் பிளான் கேட்டீங்க. 100 டேஸ் பிளான் வந்து இன்னும் சிலபஸ் முடிக்காம யூஸ் இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்பவே நான் ஸ்டடி பிளானும் குடுத்துருவேன்.
அந்த எப்போ இருந்து நோட்டிஃபிகேஷன் வருதோ, அந்த டேவ்ல இருந்து எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடியே எப்படி சிலபஸ ஃபுல்லா படிச்சு முடிக்கிறது? அலாங் வித் நம்ம டெஸ்ட் பேட்ச்சோட ஒத்து போற மாதிரி. அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் குடுத்துருவேன். நீங்க அதே மாதிரி படிச்சுட்டு 1 வீக் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2, 3 ஒரு 3 டேஸ் முன்னாடியே 3 ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் எழுதி முடிச்சுருவீங்க. லாஸ்ட் 3 நாள் ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு போய் டெஸ்ட் எழுத போறீங்க. உங்க எக்ஸாம அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதனால தைரியமா படிக்கிறத தைரியமா படிங்க. எப்பயுமே டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்குமே பதட்டம் ஆகாதீங்க. ஏன்னா, நீங்க இப்ப ஆகுற பதட்டம் எது ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அது இப்ப படுற பதட்டத்தினால எந்த யூஸும் கிடையாது. இப்ப நானு இப்படி சொல்றேனேன்னு நெனைக்காதீங்க. ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருந்தாலும், இப்ப நீங்க என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோன்னு நெனச்ச டென்ஷன் எல்லாம் வேஸ்ட் தானே! நல்லா தான் ரிசல்ட் வந்திருக்கு. போஸ்டிங்கும் போயாச்சு. இதுக்கு போய் தேவையில்லாம நம்ம இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டோமே! அப்படின்னு தோணும். ஒருவேளை ரிசல்ட் நெகட்டிவ் ஆயிட்டாலும் என்ன செய்வோம்? அன்னைக்கு நம்ம வருத்தப்பட வேண்டியிருக்கும். நான் இதுக்கும் சேர்த்து தான் அன்னைக்கே வருத்தப்பட்டுட்டேன். அதனால இன்னைக்கு வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு சிரிக்க போறீங்களா? இல்ல இல்லையா? அன்னைக்கும் ஃபீல் பண்ணுவோம், அன்னைக்கும் அழுவோம், அன்னைக்கும் புலம்புவோம். ஒரே தான் அன்னைக்கே வச்சுக்கலாமே அத. நெகட்டிவ் ஆயிருச்சுன்னா, ஒரு 3 நாள் அழுதுட்டு, அம் ஃபீல் பண்ணிட்டு கூட என்ன தப்பு பண்ணோன்றத ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம்ல எழுதிக்குவோம். அப்போ இப்ப நம்ம படுற வருத்தம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லன்றத மட்டும் மொத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டென்ஷனோ, பதட்டமோ, இத காரணம் காட்டி வீட்ல இருக்க எல்லார் மேலயும் எரிஞ்சு விழுகுறது, இதெல்லாம் நிறுத்திட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ படிங்க. ஒன்ஸ் எக்ஸாம் ஹால்ல இருந்து எக்ஸாம் பேப்பர குடுத்துட்டு நீங்க வெளிய வரும்போது, உங்க அந்த திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா? "மனசறிஞ்சு குற்றம் செய்ய ஒருத்தன் வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணான்டா, அவன் மனசே அவன கடைசி வரைக்கும் உறுத்தி கொன்னுரும்." அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி காரங்களுக்கு தான். டிஎன்பிஎஸ்சினா யாருக்கு? கேண்டிடேட்ஸ் நம்மளுக்கு. நான் ஒழுங்கா நல்லா படிச்சிருந்து நான் ஃபெயிலே ஆனா கூட என்னால முடிஞ்ச எஃபோர்ட்ட நான் போட்டேன். அதுக்கு மேல கடவுள் குடுத்ததுன்னு நான் ஏத்துக்குவேன். சரியா? ஆனா, நான் ஒழுங்கா படிக்கலன்னு என் மனசுல ஒரு ஓரத்துல சின்ன வருத்தம் கூட இருந்துச்சு அப்டின்னா, நம்மளுக்கே தெரியிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் படிப்புல சரியா இல்லன்டா, கண்டிப்பா அது கடைசி வரைக்கும் நம்மள உறுத்தும். அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன். இத மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த மேக்ஸ மட்டும் கொஞ்சம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம் முன்னாடியே படிச்சிருந்தா அழகா நான் ரிவைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாரி 1000 விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஓடும் இல்லையா? அந்த குற்ற உணர்ச்சிக்கு மட்டும் நம்ம ஆளாயிறக்கூடாது. ஜெயிச்சாலும், தோத்தாலும் கெத்தா இருக்கணும் அப்டின்னுவாங்க இல்லையா? மீசைய முறுக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தோத்தாலும் நான் என்னோட ஃபுல் எஃபோர்ட்ட போட்டேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அடுத்த தடவையில நான் பாஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். அப்டின்ற தைரியத்தோட நீங்க திரும்பி எந்திரிக்கிற அளவுக்கு நீங்க உங்க எஃபோர்ட்ட போடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிசல்ட் கடவுள்கிட்ட நம்ம விட்டுறது. நம்ம கையில இல்லாத எந்த விஷயத்துக்காகவும் நம்ம இப்ப இருந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. கன்டினியூஸா படிங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். கண்டிப்பா ஈஸியா பாஸ் பண்ணிறலாம். பயப்படாம படிங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய்.